கணித்திற்கும் மிகுந்த மரியாதைக்குரிய நாமின் கிடையாதே. அல்லாஹ்தான் இந்த உலகத்தில் நம்மையும் படைத்தான். நமக்கு முன்புள்ள மக்கள் அனைவர்களையும் அல்லாஹ்தான் படைத்தான். படைக்கப்பட்ட மஹ்லூக்குகளான நம்ம அனைவர்களும் ஒரே நிலையிலே அல்லாஹ் வைக்கவில்லை. நமக்கு மத்தியில் சில சிறப்புகளை எல்லாம் கொடுத்து உயர்வானவர்களையும் அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறான். மனிதர்கள் மட்டுமல்ல, நபிமார்களிலும் அந்தஸ்துகளில் வேறுபாடுகள், சில மாறுபாடுகள் உண்டு. அல்லாஹ்வே குர்ஆனில் சொல்வான், தில்க ரசூலு ஃபத்தல்னா பஅதஹும் அலா பஅத். அந்த ரசூல்மார்களில் கூட சிலர்களை விட சிலர்களை நாம் சிறப்புப்படுத்தியிருக்கிறோம், மேன்மைப்படுத்தியிருக்கிறோம் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்வான். இந்த உலகத்திற்கு நல்வழி காட்டுவதற்காக அல்லாஹ்வுடைய தூதர்களாக வந்தவர்கள் தான் நபிமார்கள். 1,24,000 நபிமார்கள் இருந்தாலும் அனைவர்களும் ஒரே நிலையில் அல்லாஹ் தஆலா ஆக்கவில்லை. மாறாக அவர்களில் சிலர்களை விட சிலர்களை அல்லாஹ் உயர்வுபடுத்தியிருக்கிறார். அனைத்து நபிமார்களும் சிறந்தவர்கள் தான். ஆனாலும் அவர்களில் சிறந்தவர்களாக அல்லாஹ் தஆலா 313 நபிமார்களை அல்லாஹ் ரசூல்மார்களாக தேர்ந்தெடுத்தான். நபிமார்களுக்கு இருந்த அந்தஸ்தை விட சற்று கூடுதலாக ரசூல்மார்களுக்கு இருக்கும். நபிமார்கள் என்றால் செய்தியை அறிவிப்பவர் என்பது அர்த்தம். நபியிலிருந்து வந்ததுதான் அனுப்பினார்களே. அவர்களில் சிறந்தவர்களாக அல்லாஹ் ரசூல்மார்களை அல்லாஹ் அனுப்பினான். அதாவது தன்னுடைய தூதர்களாக அல்லாஹ் தஆலா, ரசூல் என்றால் தூதர் என்று அர்த்தம். 313 நபிமார்களை அல்லாஹ் தஆலா தன்னுடைய ரசூல்மார்களாக ஆக்கினார். அந்த ரசூல்மார்களும் ஒரே நிலையில் இருப்பவர்கள் அல்ல. அவர்களிலும் சிலர்கள் மற்றவர்களை விட உயர்ந்தவர்களாக அந்தஸ்தில் இருக்கிறார்கள். அவர்கள் உலுல் அஸ்ர் என்று சொல்லக்கூடிய ரொம்பவும் கண்ணியத்திற்குரியவர்கள் என்பதாக அர்த்தம் உள்ள 5 நபிமார்கள் ரசூல்மார்கள் அல்லது 6 ரசூல்மார்கள் என்பதாக ஹதீஸ் வரிகளில் இருக்கிறார்களே. ஆக அந்த 5 ரசூல்மார்கள் அல்லது 6 ரசூல்மார்களிலும் உயர்ந்தவர்களாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தஆலா ஆக்கி வைத்தார். ஆக நபிமார்கள் ரசூல்மார்களில் கூட இது போல அந்தஸ்துகளில் ஏற்றத்தாழ்வு இருக்கிறது இருக்கிறவர்களே. அதே போல மனிதர்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக நபிமார்களுக்கு அடுத்த அந்தஸ்தில் உள்ளவர்கள் யார் என்று பார்க்கும் பொழுது சென்ற வாரம் கூட பார்த்தோம், சஹாபாக்களாக இருக்கிறார்கள். அந்த சஹாபிகளும் சரி, அதற்கு அடுத்து வந்த வழிமாறுகளும் சரி, ஆக உயர்ந்த அந்தஸ்து உடையவர்களாக மற்ற மனிதர்களை விட அவர்கள் இருக்கிறார்கள் என்பது மார்க்கம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய செய்தியாக இருக்கிறது.